Peppers Entertainment Television. Turn on the heat. குரு பிரவேசம் பண்ணும் பொழுது எல்லாரோட மனதிலும் தோன்றக்கூடிய ஒரே நிகழ்வு நம்மளுக்கு பிரசித்தி பெற்ற ஞான குருவாக வீற்றிருக்கிற ஆலங்குடியில் போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய மனதிலும் தோன்றக்கூடிய ஒரு நினைவாகவே இருக்கிறது. ஆலங்குடி ஞானகுருவை போலவே தமிழகம் எங்கும் பிரசித்தி பெற்ற மிக புராதன கால கோவில்கள் எவ்வளவோ இருக்கிறது. அவற்றில் சிலவற்றை எடுத்து அதற்கு இணையான பலன்களை கொடுக்கக்கூடிய கோவில்களை பற்றி இந்த நிகழ்வில் மிக விரிவாக நம்ம காணவிருக்கிறோம். முதலில் நம்ம பார்க்க இருக்கிற முதல் ஸ்தலம் எல்லாருமே அறிந்திருக்கக்கூடிய ஆலங்குடியில் வீற்றிருக்கிற ஞான குருவை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அங்க இருக்கிற கோவில் ஆபத் சகாயேஸ்வரர் அப்படிங்கிற சிவனை உடைய ஸ்தலமாக இருக்கிறது. இதில் என்ன ஒரு அற்புதம்னு பார்த்தீர்களானா, சிவபெருமானை குருவே வழிபட்ட ஸ்தலமாக இருக்கிறது. மிக பிரசித்தி பெற்ற குருவே வழிபட்ட ஸ்தலம்னா அதனுடைய சாநித்தியம் என்ன அப்படிங்கிறத நம்ம அனைவரும் புரிஞ்சுக்கணும். அது மாத்திரமில்ல, சுந்தரர் ஒரு சமயம் சிவபெருமான வழிபடுறதற்காக ஆற்றங்கரை ஓரத்துல வெட்டாற்றங்கரை ஓரத்துல கடக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த பொழுது அங்க ஒரு ஓடக்காரர் வந்துண்டு அவரை நான் மறுகரை கொண்டு சேர்க்கிறேன், சிவனை வழிபடலாம்னு அழைச்சிட்டு போறார். பாதி ஆற்றை கடக்கும் பொழுதே அந்த ஓடமானது கவிழக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இந்த நேரத்திலே நம்ம சுந்தரர் சிவபெருமானை மனமுருகி வேண்ட ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் காட்சி தருவதற்காகவே அற்புதமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறதாகவும் அந்த ஓடக்காரராயிருந்த சிவபெருமான் சுந்தரருக்கு அற்புதமான ஞானோபதேசத்தை செய்கிறார். அதனாலேதான் அங்க இருக்கக்கூடிய குரு ஞான குருவாக வீற்றிருக்கிறார். இங்கே குரு பகவானினுடைய இந்த அற்புதமான ஸ்தலத்திலே குரு பெயர்ச்சியானது மிக பிரசித்தமாகவும் மிக பிரபலமாகவும் மிக அற்புதமாகவும் நடந்திருக்கிறது. இனி வரக்கூடிய கோவிலினுடைய சாநித்தியம் என்ன, எங்கே இருக்கிறது, அதனுடைய புராணங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டு வர போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறையில் வீற்றிருக்கக்கூடிய சித்திரரத வல்லப பெருமாள் கோவிலில் தனித்தனி சன்னதிகளில், அதாவது சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு சன்னதி, குரு பகவானுக்கும் ஒரு சன்னதி, அப்படி இருக்கக்கூடிய ஸ்தலத்தை பற்றின விவரங்களை மேற்கொண்டு பார்க்க இருக்கிறோம். அசுர குருவான சுக்கராச்சாரியார் இறந்தவர்களை மீட்டெடுக்கக்கூடிய மிருத சஞ்சீவினி அப்படிங்கிற மந்திரத்தை அறிந்திருந்தார். இதை தேவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் குருவை நாடினார்கள். குரு தன் மகனான கசனை அங்கு அனுப்பி அந்த மந்திரத்தை தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு வரும்படி பணித்தார். அந்த கஷனும் சுக்கராச்சாரியாரை அணுகி அவருடைய மகளான தேவயானியை மீது அன்பு கொண்டது போல் நடித்து சுக்கராச்சாரியுடைய அன்பையும் பெற்று இந்த மந்திரத்தை கற்றறிந்தார். இதை அறிந்த அசுரர்கள் அவரை எரித்து சுக்கராச்சாரியார் வருகவிருந்த பானத்தில் கலந்து சுக்கராச்சாரியாருக்கு கொடுத்து விட்டனர். இந்த நிகழ்வை அறியாத தேவயானி கசனை காணவில்லை என்று தன் தந்தையிடம் முறையிட்டார். அவருடைய வேண்டுதலின்படி சுக்கராச்சாரியார் கசனை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொடுத்தார். அதே சமயத்தில் மகனை காணாத குரு பகவான் பெருமாளிடம் தவமிருந்து அவருடைய தவத்தின் வல்லமையை கண்ட பெருமாள் இறங்கி வந்து சக்கரத்தாழ்வாரை அனுப்பி கசனை மீட்டெடுத்து கொண்டு வருமாறு பணித்தார். இந்த குருவித்துறையில் உள்ள ஸ்தலத்தில் குரு பகவான் பெருமாளினுடைய முழுமையான அருளை பெற்று அனுகிரகத்தை பெற்று விளங்குவதால் இந்த குருவித்துறை ஸ்தலமானது மிகவும் பிரசித்தி பெற்ற குருஸ்தலமாக விளங்குகிறது. அனைத்து விதமான ராஜயோகங்களையும் வழங்கக்கூடிய குரு பகவான் தஞ்சாவூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென்குடி திட்டை என்ற ஊரில் உள்ள வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதியுடன் அருள் பாலிக்கிறார். மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்ட பொழுது, உலகமே அழிந்த பொழுது மிக உயரமான பகுதியிலிருந்து சுயம்பு லிங்கமாக தோன்றியவர் தான் இந்த வசிஷ்டேஸ்வரர். இவருடைய ஆலயத்தில் உலகாம்பிகை சன்னதிக்கு வலதுபுறத்தில் தனி விமானத்துடனும் தனி சன்னதியுடனும் குரு பகவான் அருள் பாலிக்கிறார். ராஜயோகம் பெறுவதற்கு சிறந்த உன்னதமான ஆலயமாக விளங்குகின்றது.
சென்னையில் பாடிக்கு அருகிலுள்ள திருவழிதாயத்தில் வலியநாதர் கோவிலில் குருவுக்கென்று தனியானதொரு சன்னதி உள்ளது. இதனுடைய சிறப்பு யாதெனில் குரு பகவானுடைய சன்னதி இக்கோவிலில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. வழக்கமாக குரு பகவான் நவகிரக மேடையில் வடக்கு நோக்கியும் அமைந்திருப்பது நாம் அறிந்த ஒன்று. இந்த ஸ்தலத்தில் குரு பகவான் மேனகியிடம் தான் பெற்ற சாபத்தை நிவர்த்தி செய்வதற்காக சிவபெருமானை தவமிருந்து வேண்டி அந்த சாபத்தை நிவர்த்தி செய்ததால் இவர் மேற்கு நோக்கி அமைந்துள்ளார். இதுவே இத்திருத்தலத்தின் சிறப்பு அம்சமாகும். திருவொற்றியூரில் தியாகராஜ சுவாமி திருத்தலத்திற்கு அருகில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியாக வடக்கு நோக்கி அருள்வாளிக்கிறார். எப்போதுமே தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அருள்வாளிப்பதை மாத்திரமே நாம் அறிந்த ஒன்று. இக்கோவிலில் தட்சிணாமூர்த்தியாக வடக்கு நோக்கி அருள்வாளிப்பது சிறப்பம்சமாகும். அது மாத்திரமில்லாமல் எப்போதுமே 4 முனிவர்களோடு காட்சி தரும் குரு பகவான் இத்திருத்தலத்தில் 18 முனிவர்களுடன் காட்சி அளிக்கிறார். இக்கோவிலின் மிகச்சிறந்த சிறப்பம்சமாகும். காஞ்சிபுரத்திலிருந்து திருத்தணி செல்லும் வழியில் கோவிந்தவாடி என்னும் ஊரில் உள்ள சிவாலயத்தில் சிவனும் தட்சிணாமூர்த்தியும் தெற்கு நோக்கி அமர்ந்து காட்சியளித்து அருள்பாலிப்பது சிறப்பம்சமாக அமைந்துள்ளது. இதனுடைய புராணத்தை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது மகாவிஷ்ணு தன்னுடைய கரத்தில் இருந்த சக்கராயுதத்தை ததீசி என்ற முனிவரின் மீது தவறாக எய்த காரணத்தால் அந்த சக்கராயுதமானது தன்னுடைய சுயபலத்தை இழந்தது. அதனுடைய பலத்தை மீட்டெடுப்பதற்காக விஷ்ணு பகவான் சிவபிரானை வேண்டி நின்று வரம் பெற்ற இடம் இத்திருத்தலமாகும். இந்த கோவிலில் சிவபெருமான் வரம் அளித்ததோடு மாத்திரமில்லாமல் அவருக்கு குரு உபதேசமும் செய்ததால் இது குருவினுடைய கோயிலாகவும் கருதப்படுகிறது. அதனால் சக்கராயுதம் பலமிழந்தது. அந்த பலத்தை மீட்டெடுப்பதற்கு மகாவிஷ்ணு சிவனை வேண்டினார். சிவன் குருவாக காட்சி தந்து அருள்பாலித்தார். குருவே முருகனை வழிபட்ட ஸ்தலமாக விளங்குவது அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் ஆகும். இதுவும் ஒரு குருவினுடைய ஸ்தலமாகவே விளங்குகிறது. அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பதற்காக திருச்செந்தூரில் முருகன் எழுந்தருளினார். அவருக்கு அசுரர்களை பற்றிய முழுமையான குணநலன்களையும் அவர் நடவடிக்கையும் எடுத்துரைப்பதற்காக பிரகஸ்பதியான குரு பகவான் திருச்செந்தூர் சென்று அவரிடம் அந்த குணநலன்களை எடுத்துரைத்து முருகபெருமானையே வழிபட்டதால் இத்தலம் குருஸ்தலமாக விளங்குகிறது. நவ கைலாயங்களில் ஒன்றாக விளங்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள முரப்பநாட்டில் உள்ள திருத்தலமானது குருவினுடைய திருத்தலமாக விளங்குகிறது. அகத்தியரின் சீடரான ரோமசர் பல இடங்களில் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட விரும்பினார். அதனால் தன் குருவிடம் சென்று எந்த இடத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்யலாம் என்ற கேள்வி எழுப்பும் பொழுது அகத்தியர் 9 தாமரைகளை கொடுத்து தாபனபரணி ஆற்றில் மிதக்க விட்டார். தாமரை மலர் எந்த இடத்தில் ஒதுங்குகிறதோ அந்த இடத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறு எடுத்துரைத்தார். அவ்வாறு பிரதிஷ்டை செய்யப்பட்டதுதான் நவ கைலாயம் என்று அழைக்கப்படுகிற ஒன்றாக இப்பொழுது இருக்கிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள திடியன் கைலாயநாதர் கோவிலில் குரு பகவான் 14 சீடருடன் உபதேசம் செய்வதாக அமைந்துள்ளது. இந்த கோவிலானது மலை அடிவாரத்தில் இயற்கையோடு இணைந்து ரம்யமாக காட்சியளிப்பது இக்கோவிலினுடைய மற்றொரு சிறப்பம்சமாகும். ஒரே இடத்தில் 7 குருக்கள் காட்சி தருகின்ற மிக அற்புதமான சிறப்பு வாய்ந்த திருக்கோவில் திருச்சிக்கு அருகில் உள்ள உத்தமர் கோவிலாகும். தேவகுரு பிரகஸ்பதி, அசுரகுரு சுக்கராச்சாரியார், பரபிரம்மகுரு பிரம்மா, ஞானகுரு சுப்பிரமணியர், விஷ்ணுகுரு வரதராச்சாரியார், சக்தி குரு சௌந்தர்யநாயகி ஆகிய 7 குருக்களும் ஒருங்கே காட்சியளிக்கும் அற்புதமான திருத்தலம் இந்த உத்தமர் கோவிலாகும். குருவினுடைய அதிதேவதையான பிரம்மாவிற்கு தனி சன்னதி அமைந்திருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பாகும்.
பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவரும் குருவருளையும் திருவருளையும் பெற்று வளமுடன் வாழ பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.